குட் மார்னிங். இந்த லீவு விட்டாங்களே ஸ்கூல், கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா, இந்த காலையில் ஏஞ்சாலே சமையல் தொல்லை இருக்குது பாருங்கள். பெரிய பாடாக இருக்குது. இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறது, நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறது, இன்றைக்கி என்ன செய்கிறது, நாளைக்கு என்ன செய்கிறதுன்ட்டு ஒரே டார்ச்சலாக இருக்குது. இதுலேயே பாதி ப்ரெஷர் ஏறிடுது. ஸோ நீங்கள் எப்படின்றது எனக்கு தெரியாது. தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப டார்ச்சலாக இருக்குது, சமையல் தொல்லையாக இருக்குது. ஒரு 4 நாள் யாருன்னா சமையல் பண்ணி கொடுத்தா நிம்மதியாக சாப்பிட்லான்னு நினச்சா ஆனாலும் சாப்பிட முடியலையே. என்ன செய்கிறது, அதுக்கு ஒன்றும் புரியல. ஒன்று அம்மா வீடு பக்கத்தில் இருக்கணும், ஒன்று மாமியார் சமையல் செஞ்சு போடுறவங்களா இருக்கணும். ஒரு 4 நாள் நமக்கு தான் யாருமே இல்லையே. தலையெழுத்து நம்ம தான் சமைச்சு நம்ம தான் சாப்பிட்டாகிற மாரி இருக்குது. வேறு என்ன பண்ணுறது? நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறதுனால எதுவுமே செய்யலை. சும்மா உக்காந்துட்டு விவா கஞ்சி குடிக்கிறேன்றாரு. அந்த கஞ்சி இருக்குது, அவருக்கு குத்துருவேன். நான் போய்ட்டு என் தங்கச்சி வீட்டில் சாப்பிட்டு கம்முன்னு வந்துடுவேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. சிம்பிள். இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஆனால் நாளைக்கு மாட்டிப்பேல, செஞ்சு தானே ஆகணும். நைட்டு செய்யணும்ல. என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா யார் வீட்லேயும் சாப்பிட மாட்டார், ஆனால் செய்யணும். செஞ்சால் தான் சாப்பிடுவார்.